தென்னிந்திய சினிமாவுல ரொம்பவே பரிச்சயமான பிரபலமான ஒரு நடிகை தான் சமந்தா அவர்கள். இவர்களுக்கான ரசிகர்கள் பட்டாளம் ஏராளம். நான் சொல்லி தெரியணும்னு அவசியமே இல்ல. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அண்ட் இப்போ ரீசென்ட்டா இவங்க பேசின ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியால ஒரு டாபிக்கா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. நெறைய பேர் பாசிட்டிவா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து ரொம்பவே ஆக்வர்டா, நெகட்டிவா கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, "மற்ற பெண்கள போல எனக்குமே அம்மாவா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. கனவு இருக்கு. அம்மாவாக வேண்டும் அப்படின்ற ஒரு கனவு இருக்கு. இப்போதும் ஒண்ணும் காலதாமதம்லாம் ஆயிடல. அ எனக்கு தாயாக மாற வேண்டும் அப்படின்னு வெறும் ஆசை மட்டும் கிடையாது. அது வந்து ஒரு அழகான அனுபவமா இருக்கணும்னு நெனைக்கிறேன். அந்த நாள நான் கூடிய விரைவில எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கேன்." அப்படின்ற மாரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதற்கு நெறைய பேர் வந்துட்டு, "உங்களுடைய லைஃப் நீங்க புடிச்ச மாதிரி, உங்களுக்கு புடிச்ச மாதிரி அழகா மாறும் சமந்தா." அப்படின்ற மாரி வாழ்த்துக்கள தெரிவிச்சிருந்தாலும், ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் ஆக்வர்டான நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து ஒரு டைரக்டரோட சேர்த்து வச்சும் பேசிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். சமந்தாவும் டைரக்டர் ராஜ் அவர்களும் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு ஒரு சில ரூமர்ஸ் மாரி சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து உண்மையா பொய்யான்னு இப்ப வரைக்கும் அஃபிஷியலா அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் இல்ல. பட் ஆனா இந்த மாரி சிச்சுவேஷன்ல சமந்தா அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த சொன்னது, ஒரு சில பேர் வந்து அத கொஞ்சம் நெகட்டிவா வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சினி வேர்ல்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.